அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது சுமார் 400 கோடியில கதவணையோட தடுப்பணை கட்டணும். விடியா திமுக ஆட்சியில கிடப்புல போட்டாங்க, சரியா வேலை செய்யல. அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டத்தை முடக்கினாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த தடுப்பணை நிறைவேற்றி நம்முடைய விவசாயிகளுக்கு நிலத்தீரை உயர்த்தி வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் பல வடிவத்தில் போதைப் பொருள் விற்பனை ஆகிட்டு இருக்குது. கஞ்சா கிராமத்திலும் நகர வரை விற்காத இடமே இல்ல. பள்ளிக்கரியில கல்லூரிக்கு அருகில மக்கள் அதிகமாக கூடுகின்ற அந்த பகுதியில கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த திறமையற்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். ஏன்னா திமுக தடுத்து நிறுத்த முடியாது. பாதி பேர் இந்த கஞ்சா விற்பனைக்கு திமுக நிர்வாகிகளை துணை நிற்கிறாங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். அப்போ மக்களுக்கு தெரிஞ்சிட்டது. ஒரு நாளைக்கு டாஸ்மாக் கடையில 6000 கடை இருக்குது, 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் வருமானம் வந்துகிட்டு இருந்தது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி டாஸ்மாக் கடையில் மட்டும் கொள்ளை அடிச்சிருக்காங்க. அதே போல திராவிட முன்னேற்ற கழக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக 525 அறிவிப்புகள் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது அறிவித்தார். இதுவரை 10% அறிவிப்புகளை நிறைவேற்றல. ஆனா திட்டமிட்டு வேண்டும் என்று திமுக தலைவர் கட்சி, அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 98% நிறைவேற்றப்பட்டதா தெரிவிக்கிறாங்க. நிறைவேற்றினாங்களா? எடப்பாடி மக்களை, தமிழகத்தை பை பை ஸ்டாலின் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா.